இப்போது வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் சர்ச்சிலலாம் என்ன போட்டிருக்குன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் போட்டிருக்கோம். ஒய்ஃபை எதுக்கு? ஒய்ஃபை இருக்குது, அந்த வீட்டில் ஒய்ஃபை இருக்குன்னு நேராக போய் ஒய்ஃபையில் போய் நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? இல்லை சர்ச்சில் இருக்கிற ஒய்ஃபையோ உனக்கு கனெக்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டு அவங்க சொல்லி அவங்க ஆப்ரேட் பண்ணி தான் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா, இந்த பாஸ்வேர்டை நீ மொபைலில் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? ஒய்ஃபை இன்டர்நெட்டு கனெக்ட் ஆகிடும். அதுபோல் நீ ஆண்டவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்ளணும்னா உன் இருதயத்தில் சில வார்த்தைகள் உனக்கு தெரியணும். அதுக்கும் ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. என்ன பாஸ்வேர்டு தெரியுமா? என் பாவத்திற்காக அவர் மரித்தார், என் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், என் ஆண்டவர் எனக்காக தான் அவரை அடக்கம் பண்ணாங்க, என் ஆண்டவர் எனக்காக தான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் உயிரோடு எழும்பும்போது பாவ சரீரத்தோடு அவர் எழவில்லை, அவர் புதிய சரீரத்தோடு எழும்பினார். அவர் புதிய மனுஷனாக புதிய சரீரத்தோடு எழும்பினார் என்று சொன்னால் நானும் எப்படி இருக்கிறேன்? ஒரு புதிய மனுஷனாக மாறிட்டேன். நான் நீதிமானாக மாறிவிட்டேன். கர்த்தர் என்னை அவரோடு இணைத்து விட்டார். அவருடைய புதிய சரீரத்தோடு கர்த்தர் என்னை இணைச்சு விட்டுட்டாரு. நான் இனி பழைய மனுஷன் கிடையாது, நான் புதிய மனுஷனாக மாறிட்டேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் கேட்கறதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, எங்க அப்பா எனக்கு எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு கொடுப்பாரு என்கிற அந்த நம்பிக்கைக்கு உள்ளாக நீ வரும்பொழுதுதான் உனக்குள்ளே ஆசீர்வாதம் கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.